இந்த மூன்றாவது உலக சித்தநெறி மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அவையை அலங்கரிக்கக்கூடிய ஆண்டோர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய ஞானிகளே, சித்தர்களே, உங்கள் பொன்னார் திருவடிகளை அடியேன் எளியேன் வணங்கி, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினாலே எளியனுக்கு தெரிந்த ஏதோ ஒன்று அறியாத தளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு முன்பதாக அகத்திய பெருமானுடைய எல்லை இல்லாத கருணை விளையாட்டை சிந்தித்து அவருக்கு ஒரு சிறந்தாழ்த்தி வணங்குகின்றோம். இந்த உலக சித்தநெறி மாநாட்டை மிக சிறப்பாக நடத்துகின்ற நம்முடைய மலேசிய ஸ்ரீ அகசிய ஞானபீடத்தினுடைய தலைவர் பாலச்சந்திர ஐயா அவர்களுக்கும், செயலாளருக்கும், மாநாட்டு குழுவினருக்கும் இந்த பெரிய அரங்கத்தை நமக்கு அமைத்து தருவதற்காக உயர்திரு உகனேஸ்வரன் தலைமையிலே இருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினரையும் அவர்களுடைய திருத்தாவை மீண்டும் வணங்கி தொடங்குகிறேன். பாலச்சந்திர ஐயா அப்தானாகப்பன் அவர்கள் இது நான் 6 நாளுக்கு முன்னாடி சொல்லுங்க. அப்போ இது மாதிரி சித்தநெறி மாநாட்டை தொடங்க போயிடும் ஐயா வர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், ஒருவன் சித்தநெறிக்கு செல்லுகிற பொழுதே அவனை இந்த நாயை விசாரிச்சுட்டார் வல்லல் ஆலோசனை எத்தனையோ பாட்டு நேரம் சொல்றது. ஆகவே ஒருவருக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி, நல்லவனுக்கு 4 பக்கம் இடி வரும், வல்லவனுக்கு 10 பக்கம் இடி வரும் ஐயா. ஆனால் சித்தன் இந்த ஜென்மம் மட்டுமல்ல, எத்தனையோ சித்தனாலும் சித்தன் இப்பொழுது ஒளிதேசம் பெறுவதற்காக வள்ளல் பெருமானாலும் அகத்தியனாலும் நமக்கு காட்டப்பட்ட சித்தராக இது போல சோர்ந்து விடாது. இன்னும் 1000 மாநாட்டை, ஏன் 1000 சொன்ன 1000 சிக்க போகிறேன். நான் நினைக்கும் வார்த்தையெல்லாம் 1000 வார்த்தை எல்லாம் அவர் அகத்திய பெருமான் நடத்துகிறார், வள்ளல் பெருமான் நடத்துகிறார்கள், சித்தர்கள் நடத்துகிறார்கள். எனக்கு முன்பையாக பெருராட்டிய டாக்டர் தத்துவையா வளராய் சொன்னார்கள். அதற்கு முன்பு செயலாளர் ஐயாவை வருத்தப்பட்டு சொன்னார்கள். தலைவர் ஐயாவை வருத்தப்பட்டு சொன்னார். என்ன சொன்னார்கள்? சரியாக உணவு கொடுக்கவில்லை, மன்னிக்க வேண்டும் என்று. அது அவர்கள் குற்றம் இல்லை, அது அவருடைய எளிமை. செயலாளர் ஐயா அவர் பொறுப்பு என்று சொன்னார். உண்மையான சன்மார்க்க ஐயா அவருடைய எளிமை. சாதாரண சன்மார்க்க முடிவு எம்பிபிஎஸ் முடிக்கிறார், டாக்டர் படித்தவங்க டாக்டர் பையனா டாக்டர் படிக்கிறார். வள்ளல் பெருமான் அழகாக சொல்கிறார், துன்பழித்து ஆங்கே இன்பழித்து உயிர்களை அன்புற காத்து அருளும் அருட்பெரும் ஜோதி. ஆபரேஷன் பண்ணும்போது வலிக்காம, பெரிய ஆபரேஷன்னா சிறப்பு மயக்கம் போடுவாங்க, சின்ன ஒரு 4 ஊரில் மயக்கம் போட மாட்டாங்க. அது போல அழகா சொன்னார் தலைவர் முன்பு உரையாற்றிய டாக்டர் அவர்கள். ஏன் இந்த மாதிரி காலையில சாப்பாடு போகாது அவங்க நினைக்கிறார்கள். அவங்க வள்ளல் பெருமானும் அகத்தியர் செய்கிறார். ஐயா ஞானவான்களே, உலக சித்தநெறி மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, பெரியவர்களே, ஒருவேளை சாப்பாடு கொடுக்காது திட்டீங்களே, இந்த உடம்பை அழியாமல் இருப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு அயக்கம் பண்றோம் நம்ம வந்துட்டோமா? உள்ளமே பெரும் கோயில், ஊருடம்பே ஆறு. இந்த உள்ளத்தை கடவுள் மனதில் இடமா வச்சா வெளியே கடவுள் கூடுறாங்க. கோயில் போகாத, வீடு வைக்காத, கட்ட வைக்காத. என்ன சொன்னார்கள்? பள்ளிக்கூடத்தை படிக்கிறாயா, எலிமெண்ட் ஸ்கூல் படிக்காம டாக்டர் கொடுப்பாங்க. எந்த காலத்தில் சேர்ப்பாங்க? ஆகவே நான் டாக்டர் ஆகிறேன், நீங்க வாயின்னு சொல்லலாம், எலிமெண்ட் ஸ்கூல் போக சொல்ல முடியாது. ஆக எல்லாரையும் சித்தர் காட்டியிருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த பசியுடைய கொடுமையை உணர வேண்டும். எத்தனையோ கோடிக்கணக்கான உணவு இல்லாமல் 75 விழுக்காடு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள். நாம கடவுள் உண்மையை சத்தியமா சாப்பிடுவது ஒரு பொழுது முன்பாக யோசிக்கிறாங்க. ஒருவேளை விளைவிச்சுட்டாங்கன்னா எனக்கு அழுது வருகிறது. ஆகவே எல்லாம் வல்ல கடவுள் அவர்களை மன்னிக்கட்டும், நம்மை மன்னிக்கட்டும். அடியை திறக்கிறப்ப நடந்த சம்பவம், இங்கே வசிஷ்டர் வீரசிங்க ஐயா செம்பல் வந்திருக்கிறார், ஊருக்கு வந்திருக்கிறார். அடியை திறக்கிறப்ப தாய் பால் வேறு முடியுங்க. என் தாய்க்கு ஒரு நாள் நான் பால் கொடுத்துருவேன். எல்லாருக்கும் தெரியும், சீக்கிரத்துலாம் தெரியும். எதனால தெரியுமா? அந்த தாயிடத்திலே பால் இல்லாத காரணத்தினால ஊர்ல 500 பேருக்கு பால் கொடுத்து வளர்ந்து, அதுவும் ஜாதியில் ஒதுக்கப்பட்ட ஹரிஜன வீட்டில் இருந்து ஒவ்வொரு பெண்ணா எடுத்து வளர்த்தாங்க.
எளிமையினாலே நாம் அதை ஏன் நீங்க மன்னிப்பு கேட்கணும். அவர் நடத்துகிறார், உண்மையான அன்புனால ஏற்றுக்கொண்டார். ஆகவே விஷயத்துக்கு வருவோம். கடவுள் இந்த பெரிய உலகத்தை நமக்காக எளிதாக படைத்திருக்கிறார். எல்லாம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டா சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். யார் சொன்னாலும், எவன் முதல்ல சொன்னான், எதற்காக சொன்னான், எப்படி சொன்னார், நமக்கு ஏற்றுமா சுருதி யுக்தி அனுபவம். சித்தர்கள் அப்படிதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த சித்தர்கள் உலகத்தை கொண்டு அவங்க